சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் அறக்கட்டளை அலுவலகத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் உள்ள வீடியோக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மகாவிஷ்ணுவின் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட 8 வங்கிக் கணக்குகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசிய புகாரில் மகாவிஷ்ணு கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கடந்த 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விஷ்ணுவை திருப்பூர் அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விஷ்ணுவின் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், யாருடைய தூண்டுதலின் பேரில் விஷ்ணு பேசினார், வேறு எங்கெல்லாம் இதுபோல அவதூறு கருத்துக்களை பேசியுள்ளார் என்ற பல கேள்விகளுக்கு விடை தேடும் வகையில் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அவரது அலுவலகத்தில் நடந்த சோதனையில் 2 ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் ஒரு பென்டிரைவ் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் உள்ள வீடியோக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மகாவிஷ்ணுவின் வங்கிக் கணக்கு, அறக்கட்டளை மற்றும் குடும்பத்தார் என 8 வங்கிக் கணக்குகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். திருப்பூரில் வைத்து விசாரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் சென்னை அழைத்து வரப்பட்டார். விசாரணைக்கு பின் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு ஆஜர்படுத்தப்பட உள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.